Shalom everyone, welcome back to Real Talks with Tea Theory Part 2. Yes. So, previous இருந்துட்டு நம்ம மெயினாக forgiveness பற்றி பார்த்தோம்ல. ஸோ இந்த வீடியோவில் மெயினாக இன்னும் 2 பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் அடிலியாக்கா, இப்போ அந்த பர்சனை நம்ம கம்ப்ளீட்டாக forgive பண்ணிட்டோம். பட் அந்த பெயின் நமக்குள்ளே இருக்கிறது வந்துட்டு இஸ் இட் ஓகே, இஸ் இட் நார்மல்? Okay, if you ask me, I wouldn't say it's okay. It's not normal அந்த வார்த்தை யூஸ் பண்ண வேணாம். But I would say it's not okay because நம்ம forgive பண்ணுற மெயின் ரீசனே என்னென்னா because you want to let go of it and you want to heal yourself. நம்மளுக்கு அந்த பெயின் ஃபீல் பண்ணக்கூடாது, அந்த ஹர்ட் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ரீசனால நம்ம forgive பண்ணுறோம். அப்படி நம்மளுக்கு ஸ்டில் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுதா அவங்கள மறுபடியும் பார்க்கும் போது இட்ஸ் ஓகே, யூ forgive again. ட்ரிகர் பண்ண Yes, correct. Every time you look at this person and it still triggers you அப்படின்னா it's okay to forgive them again and again because forgiving is a process. அது வந்து ஒரு ப்ராசஸ். ஸோ நம்மளுக்கு வந்து டக்குன்னு ஒரு நாள் ஓகே ஐ forgive them, மன்னிச்சு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் வந்து அவங்க மறுபடியும் பார்க்கும் போது எல்லாமே நல்லா ஆயிரும்னு இல்லை. மறுபடியும் நம்மளுக்கு அந்த மாதிரி கசப்பு வரும், நம்மளுக்கு அவங்க மேலே ஆத்திரம் வரும். அது இல்லைன்னு இல்லை. அதனால தான் இது வந்து ஒரு டைம் எடுக்கும். இது வந்து ஒரு ப்ராசஸ். ஸோ நான் என்ன ஒரு நல்ல அட்வைஸ் பண்ணுவேன்னா, அப்படியே அவங்களுக்கு மறுபடியும் பார்க்க மறுபடியும் அந்த மாதிரி வருதா இட்ஸ் ஓகே. அந்த மாதிரி ஒரு நாள் அவங்கள பார்க்கும்போது வராது பார்த்தீங்களா, அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் எஸ் we have already won, we have already forgive, நம்ம தேய்ச்சிட்டோம், நம்மளுக்கு அந்த பெயின் நம்மளுக்குள்ளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு we will realize that we already like forgive them, we are out of this burden. yes correct. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு என்னென்னா, அந்த பர்சன் வந்துட்டு நம்ம கம்ப்ளீட்டாக forgive பண்ணுறோன்னே எப்படி தெரியும், லைக் how do you know that? ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலாக. குட் கொஸ்டின், தேங்க்யூ. ஸோ என்னென்னா நம்மளுக்கு 3 பெர்ஸ்பெக்டிவில் தெரியும். ஒன்றாவது இமோஷ்னல், ரெண்டாவது பிஹேவியர் வேல, அண்ட் தேர்ட் வந்து மென்டலி. ஸோ ஃபர்ஸ்ட் இமோஷ்னலி அப்படி சொல்லும் போது நம்மளுக்கு வந்து அவங்கள பார்க்கும்போது நம்மளுக்கு இமோஷ்னல் ட்ரிகர் பண்ணாது. ஸோ நம்ம இமோஷன்ஸ் ட்ரிகர் பண்ணாது. சாரி, இன் அ சென்ஸ் தட் நம்ம அவங்க பார்க்கும்போது நம்மளுக்கு யூஸ்வலி இதுக்கு முன்னாடி forgive பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு பார்த்தா கசப்பு வரும், கோவம் வரும், ஐயோ வந்துட்டாங்களா, இவங்க இப்படி பண்ணாங்களா, ஸோ வந்துட்டு இப்போ நடிக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு பாட்டுக்கு மைண்டில் அது இதுன்னு வந்துக்கிட்டே இருக்கும். அது நம்மளுக்கு அந்த பயம் மாதிரி ஒரு ட்ரோமா ட்ரிகர் பண்ண, மறுபடியும் இப்படி செஞ்சுருவாங்களா. எஸ். ஸோ நம்ம ஆனால் மன்னிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அதை ட்ரிகர் பண்ணாது, மறுபடியும் நம்ம அவங்களை பார்க்கும் போது ட்ரிகர் பண்ணாது. தட்ஸ் ஒன் திங் இமோஷ்னலில. ஓகே, நம்பர் 2 மென்டலினா என்னென்னா, நம்ம அவங்கள பற்றி யோசிக்கும் போது நம்ம தப்பாக யோசிக்க மாட்டோம். நம்மளை அவங்க மன்னிச்சிட்டோன்னா நம்மளை அவங்க தப்பாக யோசிக்க மாட்டோம். முதல் ஃபர்ஸ்ட் எபிசோடில் பேசணும்ல, ஃபர்ஸ்ட் பார்ட்டில். ஸோ அந்த மாதிரி தான் இதுக்கு முன்னுக்கு மேபி நம்ம மன்னிக்காத முன்னுக்கு நம்மளை அவங்கள ஹர்ட் நம்மளுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லாம் யோசிச்சிருப்போம்னா, ஓ இவங்க நம்மளுக்கு தப்பு பண்ணிட்டாங்க, இட்ஸ் வெரி டாக்ஸிக்கான பர்சன், இவங்க நம்ம நம்பவே கூடாது, இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப தப்பாக யோசிச்சிருப்போம். ஆனால் நம்ம அவங்கள பார்க்குற விதமே நம்ம மாற்றிட்டோம். ஆமாம், பார்க்குற விதமே மாறி இருக்கும். ஆனால் நம்ம அவங்கள உண்மையிலே forgive பண்ணிட்டோம் அப்படின்னு எப்படி தெரியும்னா, ஒரு ஃபியூ மந்த்ஸ் கழித்து மறுபடியும் நீங்கள் அவங்கள பார்க்கும் போது உங்களுக்கு அந்த பெயின் ஃபீல் பண்ணாது, நீங்கள் அதை பார்க்குற விதம் மாறிடும். இட்ஸ் ஓகே, நம்மள ஒரு ஆள் தானே, நம்ம ஃப்ரெண்ட் தானே, எல்லாமே ஹியூமன் தானே, நம்மளே அக்செப்ட் பண்ணுற காட் இருக்கும் போது நம்ம நம்ம அக்செப்ட் பண்ண முடியாதா, அப்படி தான் நம்மளுக்கு தோணும். இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் இஸ் செகண்ட் பாயிண்ட். அண்ட் தேர்ட் வந்து பிஹேவியர்னு சொல்லும் போது என்ன பெர்ஸ்பெக்டிவ்னா ஷீரா, நம்ம அவங்க மீட் பண்ணும்போது நம்ம தயங்கி போய் ஒழிய மாட்டோம். we will actually go and approach and talk. எஸ். ஸோ நம்ம வந்து நம்ம ஒழிஞ்சு போய் இவங்க வேணாம், இவங்கள்ட்ட பேச வேணாம் அப்படின்னு போகாமல் we will actually approach பண்ணி நம்ம பேச போவோம். ஓகே, அது ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து சம்டைம்ஸ் சில நேரத்தில் நம்ம அவங்கள்ட்ட பேசும்போது கூட we will talk about whatever happened, நம்மளை ஹர்ட் பண்ணாங்களே அந்த விஷயத்தை பற்றி பேசுவோம். ஏன்னா இதை நான் கோத்ரூ பண்ணும் போது 14 வயசில் இது நடந்துச்சு சொன்னல. ஸோ அதோட 18 years old நான் என் ஃப்ரெண்ட்டை போய் பேசும்போது எங்களுக்கெல்லாம் அந்த கசப்பு இல்லை. ஸோ நம்பர் 1 click, okay. Okay, emotionally I'm okay, it doesn't trigger me anymore, I'm okay, I'm fine, I can talk to this person. Second thing, mentally அதுவும் click ஆகிடுச்சு because when I talk to her I didn't think of the past. எனக்கு வந்து தப்பாக பார்க்கல, இது ஒரு டாக்ஸிக்கான ஃப்ரெண்ட் அப்படி நான் பார்க்கல. நான் பார்க்கும்போது I was like, சரி இட்ஸ் ஓகே, அதான் மன்னிச்சிட்டோமே
ஏன்னா அவங்களும் மறுபடியும் சாரி கேட்டாங்க அவங்க தப்பு உணர்ந்து. So at the end of the day we just have to accept them. Yes, accept who you are, accept others as who they are, accept their flaws, you know. And that thing, behavior way, I could actually go and talk to her. Yeah, I could talk to her, and especially I could talk to the person about the whole situation. It was a very very bad situation. It was a terrible past. It was very traumatic, but I could talk to her about it and say that, hey, you know what, it's okay. I know it's a mistake. பரவாயில்ல, தப்பு நடந்துருச்சு, நான் மன்னிச்சிட்டேன். அப்போ தான் she said, ப்ளீஸ் என்னை forgive பண்ணிடுங்க அப்படிலாம் சொல்லும்போது I said it's okay, I forgive you with all my heart. நான் ஒன்று மன்னிச்சிட்டேன், நீ வந்து இந்த சுச்சுவேஷன் இப்படி நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு நீ அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு when I talked to her about it only, it was all in peace. I could actually communicate with her and we are moved on and we are in good terms now, if you ask me. We are in good terms now. பேசலாம், we compliment each other. Okay, normal friends. So I think that's how, you know, these three perspective. So emotionally and mentally and behaviorally, whatever நீ forgive பண்ணிட்டியா இல்லையான்னு சொல்லிட்டு உனக்கே உணர்துன்னா இந்த 3 வே தான். உனக்கு வந்து ட்ரிகர் பண்ணாது, நீ அவங்கள தப்பாக பார்க்க மாட்ட, நீ அவங்கள அக்செப்ட் பண்ணிக்குவ, அண்ட் நீ அவங்கக்கிட்ட பேசலாம், தாராளமாக பேசலாம், இல்லை அந்த சிச்சுவேஷன் பற்றி கூட பேசலாம். அண்ட் யூ கேன் ஆக்சுவலி யூனோ ஸ்பெண்ட் டைம் வித் தேம். எஸ் அக்கா. அண்ட் ஆக்சுவலி நாட் ஒன்லி தட், இப்போ நம்ம மேலே அந்த ஃபால்ட் இருக்குன்னா நம்ம அதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்குன்னே இருக்கக்கூடாது, நம்ம ரைட்ஸை நிற்கக்கூடாது. வி ஹாவ் டு அக்செப்ட், எஸ் இட் இஸ் மை ஃபால்ட். ஏன்னா அங்கே நம்ம ஃபர்கிவ் பண்ணும் போது, நம்ம அக்செப்ட் பண்ணி ஃபர்கிவ் பண்ணும் போது அந்த ரிலேஷன்ஷிப், அந்த பாண்ட் வந்துட்டு அங்கே சேவ் ஆகுது. எஸ், கரெக்ட். the situation, the whole situation is getting better. அப்படியே பீஸ்ஃபுல்லாக முடியுது. ஸோ obviously forgiveness is very very important now. It's important. And நம்ம சொன்ன மாதிரி it's hard, it's not easy. It's not easy. It's a whole healing process because அது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்குள்ளே பதிஞ்சிருச்சு. இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, ஒரு ஆள் நம்மளை ஹர்ட் பண்ணிட்ட பிறகு நம்மளுக்கு ரொம்ப வருஷம் டைம் எடுக்குது ஹீல் பண்ணி. யோசிச்சிருக்கியா எப்பயாச்சும்? இல்லை, பிகாஸ் ஆக்சுவலி அது எவ்வளோ, இப்போ நீங்கள் கோத்ரூ பண்ணதெல்லாம் வந்து சின்ன வயசில். ஓகே, இப்போ நம்மளுக்கு அம்மா அப்பா நம்மளை அடிக்கிறாங்களே, சில விஷயம் நம்ம யோசிச்சு பார்த்தீங்கன்னா, எனக்கு பர்சனலி அம்மா அப்பா என்னைய 6 years old 8 years old 10 வயசில் அடிச்சது கூட இப்போ இருக்குது, எனக்கு ஞாபகம் இருக்குது. அண்ட் அது வந்து நான் பெரிய பிள்ளை ஆகிற வரைக்கும் அது எனக்கு எஃபெக்ட் பண்ணிச்சு தான். until to the point I went and opened up to my mom. I said this all happened. அப்பாட்டே பேசினேன், எனக்கு இதெல்லாம் நடந்துச்சு, எனக்கு ஞாபகம் இருக்குது, இதெல்லாம் எனக்கு ட்ரிகர் ஆகுது அப்படின்னு நான் சொல்லி பேசும்போது தான் எங்களுக்குள்ள அந்த பாண்ட் வந்து அந்த எப்படி சொல்கிறது, அந்த பிளாகேஜ்ல அது வந்து அந்த பவுண்ட்ரிஸ் எல்லாமே ஆமாம் அது போயிடுச்சு. ஸோ லைக் அம்மா கூட அம்மா அப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்க என்னோடய சிச்சுவேஷனை, நான் ஏன் வந்து அப்படி ரியாக்ட் பண்ணுறேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. பிகாஸ் அதோட மெயின் ரூட் காஸ் வந்து சின்ன பிள்ளையில் நான் பாதிக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, இது அவங்களுக்கு தெரியல. நம்ம கம்யூனிகேட் பண்ணலன்னா, நம்ம ஃபர்கிவ் பண்ணாமல் கம்யூனிகேட் பண்ணாமல் அந்த கோவத்தை நம்மக்குள்ளே வச்சுட்டு இருந்தோன்னா வயசாகிற வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கும். இவங்க இப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க. ஆமாம், ஃப்ளாஷ்பேக் அகைன் அண்ட் அகைன். கரெக்ட். ஐ திங்க் அம்மா அப்பா கூட இந்த இந்த ஃபர்கிவிங் இது இவங்ககிட்ட நான் டைரெக்டாக பேசினது வந்து எனக்கு ஒரு பெரிய பிரேக் த்ரூ. சின்ன வயசில் நான் அவளை கோ த்ரூ பண்ணதை வந்து நான் அவங்ககிட்ட ஓப்பனாக சொல்லும் போதே, இதனால தான் நான் இப்படி ரியாக்ட் பண்ணுறாம்மா, இதனால தான் நான் இப்படி ரியாக்ட் பண்ணுறாப்பா அப்படின்னு சொல்லும் போது அவங்க ரொம்ப எதிர்பார்க்கல, இந்த பிள்ளைக்கு இப்போ வரைக்கும் இது ஆக்சுவலி வச்சுருக்கா மனசில் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எதிர்பார்க்கல. அப்பா அங்கே நாங்கள் ப்ரே பண்ணி காட் இன்வைட் பண்ணி அங்கே ஒரு சமாதானத்தை பேசி அண்ட் அப்பா அம்மா ஆஸ்ட் ஃபார் கிஃப்ட்னஸ். தே ஆஸ்க் மீ, ஐ அம் ஸோ சாரி, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும் போது, இப்போ நானும் ஓகே இட்ஸ் ஓகே நெவர் மைண்ட், ஐ ஃபார் கிவ் யூ அம்மா அப்பா அப்படின்னு சொல்லும் போது அங்கே ஒரு பெரிய பிரேக் த்ரூ ஏன்னோ. ஸோ அதுக்கு பிறகு நான் அம்மா அப்பா பார்க்குற விதமே மாறுது. Like what I said, the way you look at the person, once you forgive the person, the way you look at the person itself is changing. அந்த பெர்ஸ்பெக்டிவே மாறிடும். ஆமாம், ஏன்னா அதுக்கு முன்னாடி அம்மா பார்க்கும்போது ஐயோ they are very strict, அவங்க கோபமானவங்க, சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டாங்க, அப்படி பார்த்துட்டு இருந்த அடிலியா இப்போ அவங்கள்ட்ட ஃபர்கிவ்னஸ் கேட்டோன்னா, அவங்க என்னையை ஃபர்கிவ் பண்ணோன்னே நான் அவங்கள ஃபர்கிவ் பண்ணேன், அவங்க என்னையை ஃபர்கிவ்னஸ் கேட்கும் போது இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஃபர்கிவ் ஈச் அதை பண்ணும் போது அங்கே ஒரு பிரேக் த்ரூ நடக்குது. ஸோ யூ கேன் ஃபேஸ் தேம், யூ கேன் டாக் டு தேம் அண்ட் யூ ஆர் செட் ஃப்ரீ. Yes, as easy as that. I wouldn't say it's easy,
but the process is long. Yeah, the process, the healing, the moving on, everything is long. Yes, but it's worth it because you're going to be free after that. அந்த ஒரு பீஸ் உங்களுக்கு கிடைக்கிற பீஸ் வாவ் அப்படி இருக்கும். So yeah, I think that is why it's very very important to ask for forgiveness and also to forgive each other. Yes, true. No matter what they did to you, என்ன பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, நம்மளோட தேவன் நம்மளை மன்னிக்கிற தேவனாக இருக்காரு. ஸோ நம்ம அவரோட பிள்ளையாக இருக்கிறனால நம்மளும் மன்னிப்போம். Yes, we also have to forgive others. Yes, it's simple as that. Yes. Okay, so I think that's all from this video. So Yeah. I'll just encourage each and every one of you to forgive no matter what you're going through. It's okay, you will be fine, you will get over it. Okay, yeah? So மன்னிச்சு சந்தோஷமா இருங்க. எவ்வளவு நாளைக்கு தான் நம்ம அந்த கோபத்திலே கடுப்பிலே கசப்பிலே வாழ்றது. It's okay. Okay, so yeah, thank you so much for watching our video, for watching a very special episode, Real Talks with Teen Theory. கண்டிப்பாக இன்னும் இந்த மாதிரி நிறையா டீப்பான டாபிக்ஸை வந்து உங்க கூட ஷேர் பண்ணலாம் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ we will be getting ready with that video soon. Yes. So bye everyone. Bye bye.